ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் ஃபீலிங் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் அபவுட் யூ, ஓகேவா? அதாவது உங்களை பற்றியும் உங்களோட பர்சன் பற்றியும் கரண்ட்டாக என்ன ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்கோட அவரோட கைடன்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? அவர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறார், பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பைல் 1க்கு வந்து க்ரீன் கலர் பிரமிட் வைக்கிறேன், சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது, ஓகேவா? இது வந்து பைல் 2க்கு வைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து ப்ளூ கலர் பிரமிடு, இது பைல் 3, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பிரமிடு வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கார்ட்ஸ். ஓகே, ரெடியாக பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, கரண்ட் ஃபீலிங் அபவுட் யூ அண்ட் யுவர் பர்சன். ஓகே, நம்ம வந்து ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா இது வந்து எனர்ஜி ப்ரெடிக்ஷன். உங்களோட பிளாக்கேஜஸ் ஏதாவது தடைகள் இருந்தால் கூட இதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால தான் உங்களோட ஆறாவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்படி சொல்கிறேன். இது வந்து நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு, என்னோடய வியூவர்ஸ்க்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்காக ஒரு என்ட்ரி சொல்லிடுறேன், ஓகேவா? லைக் கொடுத்துட்டு வாங்க. சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் பிளஸ்ஸிங் என்னன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்ட்டு. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் டிவைன் கிட்ட உங்களுக்கான சில இந்த விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டு நீங்கள் ஏதோ வந்து ரொம்ப சீக்கிரம் நடந்துராதா, இது கிடச்சிட்டா நல்லாயிருக்குமே, இது இப்படி ஆகிட்டா நல்லாயிருக்குமே, இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி மூவ் பண்ணிட்டா நல்லாயிருக்குமே, அவர் வந்து எங்கிட்ட சீக்கிரம் பேசிட்டா நல்லாயிருக்குமே, அந்த மாதிரி ஏதோ ரஷ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் டோன்ட் ரஷ் இன் டு இட், அலோ நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ். அதாவது நீங்கள் தெரியுதா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ரொம்ப வந்து நேச்சரை வந்து அது ஃப்ளோவில் விடுங்க. இந்த உறவில் கூட நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட, இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தால் ஃபீமேல்னால் மெயில், அது மாதிரி எடுத்துக்கணும். எதையும் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அவங்க எனக்கு உடனே ஏன் ஃபோன் பண்ணல, அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு, அவங்க வந்து எனக்கு இத்தனை நாள் வந்து டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, பட் இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, நானாக பேசினா கூட கால் எடுக்க மாட்றாங்க, வந்து என்னன்னே தெரில. ஸோ கால் எடுக்கலன்னொடனே உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்து, என்னடா நமக்கு நம்மளை விட்டுடுவாங்களோ, நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்கா உங்களுக்கு? அதான் ரஷ் பண்ணுறீங்களோ, அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வரல, அவங்ககிட்டேருந்து கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுக்குற அன்பு திரும்பி வரலன்ட்டு உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் தெரியுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி 6 லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது கைஸ். நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு திரும்ப வரல, அதனால் வந்து ஒரு ஏக்க பெருமூச்சு தான் இது. இது வந்து நான் அவங்கக்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கிறேன், ஆத்மார்த்தமாக இருக்கேன், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து இப்போ என்கிட்ட இந்த சுச்சுவேஷன் எனக்கு சீக்கிரமாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு டிவைனை வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, இறைவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா, எனக்கு இது இப்படியே நடந்துராதா? டிவைன் உங்களுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஓகேவா? கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா 1 or 2 டேஸில் கூட அவங்க வந்து பேசலாம். உங்களுக்கான அந்த விஷயங்கள், நீங்கள் வந்து கொடுக்குற அன்பு கண்டிப்பாக வீணாக போகாது, நீங்கள் கொடுக்குற திரும்ப உங்களுக்கு ரிட்டன் வரும், கவலைப்படாதீங்க. பட் இப்போ வரல, அதுதான் கேள்வி, ஓகேவா? அதுக்கு தான் டிவைன் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நேச்சர் அது வேலையை பார்க்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறார், ஓகேவா? ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குது மேம் அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த சுச்சுவேஷனில் என்னால் ஹீல் பண்ணிக்க முடியல, அவங்ககிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட என்னால் பேசாமல் இருக்க முடியல, நான் ஒரு சிலர் இந்த தாட்டில் இருப்பீங்க, ஒரு சிலர் நான் வந்து ரொம்ப அவங்ககிட்ட அன்பாக தான் இருக்கேன், நான் அவங்களுக்காக நிறைய எஃபெக்ட் போடுறேன், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து என்னை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஏதாவது ஒரு ஃபீல் போயிட்டுருக்கா உங்களுக்கு?
அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இது சரியாகும்னு சொல்கிறாரு, ஏஞ்சல் சொல்கிறாங்கல்ல, கேளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட 6ஆம் சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களை வந்து பேலன்சிங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்கள் ஆப்போசிட் பர்சன்கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அது தானாக கிடைக்கும். நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் எப்படி தற்காத்துக்கணுங்கிறதுக்கான கலையை தான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன். 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஓகேவா? உங்களோட 6ஆம் சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பைல் 1க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்? லுக் டீப் within your heart and you will feel my love. My love for you is as deep as the ocean. ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட பர்சன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் இருக்காங்க, லவ்வபுளாக தான் இருக்காங்களாமா. ஏதோ உங்களுக்குள்ளே வாய்க்கா வரப்பு தகராறுனால நீங்கள் அவரை தப்பாக நினச்சின்னு இருக்கீங்களா? அதெல்லாம் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நடுவில் சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுலாம் அப்படி தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்சிங்காக இருங்க. புரிஞ்சுக்கோங்க, புரிதல் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கூட இந்த தாட் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து எதிர்பார்க்குற அது கிடைக்க மாட்டேங்குது, நான் தான் அன்பு கொடுத்துட்ருக்கேன், எனக்கு அந்த அன்பு ரிட்டன் வரமாட்டேங்குதுன்ட்டு. அப்படியா? கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்ப வரும். அவங்கக்கிட்ட அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் மாறும். உங்களுக்கு ஜஸ்டிஸு வந்திருக்குறாங்க. ஸோ இறைவனுடைய ஒரு நல்ல ஒரு இது என்ன, ஒரு நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு இதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதுதான் கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான அன்பு பாசம் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க ஏதாவது கால் பண்ணாலும் சரி, உங்களை நேரில் வந்து பார்த்தாலும் சரி, கோவப்படாமல் பழசை பற்றி பேசாதீங்க. திரும்ப திரும்ப வந்து அது வந்து பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் கொடுத்துரும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், பேலன்சிங்காக இருங்க. ஓகேவா? சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதை பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேலன்சிங்காக இருங்க கைஸ், எல்லாம் சரியாயிடும். ஓகே, கடவுள் வந்து உங்களுக்கு உங்களோட இந்த பேர் வந்து உங்களோட இந்த பாண்டிங் வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பிரமிடு, ஹீலிங் பிரமிடு சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறார்? டைம், யூ ஆர் ட்ரைங் டு ஹார்ட், கிவ் இட் டைம். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. காலம் பதில் சொல்லும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு இது நடந்துராதா, அது நடந்துராதா. ஏன்னா இந்த ரீடிங் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்களா, சிங்கிளாக இருப்பீங்க. நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க சிலர். ஓகேவா? ஆமாம், கரெக்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து 25-30க்கு பிலோ இருப்பீங்க, ஒரு சிலர் 40 அபோவ் 40-45 இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இது எப்போ மாறும், எனக்கான ஒரு லைஃப் நியூ பிகினிங்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட கேள்வியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்காக நிறைய போய் ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்பை மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்காகவா, இல்லைன்னா புது லைஃப் வந்து நல்லபடியாக அமைச்சுக்கணும், புது லைஃப் கிடைக்காதா அப்படின்னு எதுக்குமே வந்து ஒரு டைம் கேட்குறாங்க. இப்போ ரஷ் பண்ண வேண்டாம், ரொம்ப வந்து கடினப்படுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன ஏஜ் குரூப்பில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் லைனில் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு நாலேஜ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க, நீங்களே ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிற பர்சன் மாதிரி கூட தெரியுது. ஒரு சிலர் நீங்கள் வந்து அந்த
உங்களோட எக்ஸ்போஷன் கொடுத்த அந்த வலி வேதனையோட நெகட்டிவான தாட்டெல்லாம் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி வந்து நொந்துக்குறீங்க. டிவைன் மேலே ஒரு வருத்தம், ஒரு இது உங்களுக்கு உடனே எதுவும் நடக்கலை, நம்ம ரொம்ப நாளாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற அந்த வருத்தம்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இவ்வளோ பாருங்கள், நான் சுற்றி நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் காமிக்குது. ஒருத்தர் 25 பிலோ இருக்கீங்க, ஒருத்தர் 30 அபவ், ஒருத்தர் 40 அபவ், 45க்கு மேலே இருக்கீங்க. உங்களோட அந்த காலகட்டம் ஏன் இவ்வளோ டஃப்பாக நீங்கள் கொண்டு போகிறீங்க? நீங்கள் இவ்வளோ நாள் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் உங்களுக்கு வந்து டிவைன் பாத் மூலமாக ஒரு தீர்வு கொடுக்கும், ஒரு ரெமெடி இருக்குது உங்களுக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது இதுக்கு. எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலத்தை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. ட்ரைங் டு ஹார்ட், கிவ் இட் டைம் கொடுங்க. ஒரு சிலருக்கு நான் எவ்வளோ தான் டைம் கொடுக்குறதுப்பா அப்படின்னா, கடவுள் கொடுக்குற பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிற அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவான எனர்ஜியில் இருக்கணும்ல, அதுக்கு உங்களை ஆயத்த பண்ணிக்கணும்ல. அதை செய்ய மாட்டேறீங்க. அது செஞ்சால் தானே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். சரி, ஓகே. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான அந்த கேள்விக்கான பதில் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க, சாமுவேல் ஏஞ்சல் தருவார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே 2 பைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பைல் பிங்க் கலர் பைல் நம்பர் 1. இது வந்து செகண்ட் பைல் க்ரீன் கலர் பென் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெடியா? உங்களோட கொஸ்டின் மனதில் நிறுத்தி கொண்டீர்களா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காரு கைஸ். உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ். கரெக்டாக இருந்தால் எனக்கு பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவல் அதாவது ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டு, உங்களோட பாண்டிங் சீக்கிரம் ஸ்ட்ராங்காகணும், எங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கணும், செலிப்ரேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினச்சிருப்பீங்க. ஆமாம் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஃபைல் 1 கரெக்ட் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து ஸ்டடீஸில் இருப்பீங்க. அந்த ஸ்டடீஸ்க்காக கூட கேட்டிருக்கலாம். நான் வந்து இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிவிடுவேனா, நான் வந்து இந்த அது கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல எக்ஸாமுக்கெலாம், அந்த மெடிக்கலுக்கெல்லாம் அது மாதிரியாக இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாகவும் இருக்குது, ரிலேஷன்ஷிப்காகவும் கேட்குறீங்க. ஓகேவா? எஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவீங்க, சக்ஸஸ். ஓகேவா? உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ். ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம். ஓகேவா? இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். காட் பிளஸ் யூ. பைல் 1க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பைல் 2க்கு இந்த க்ரீன் கலர் பென். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்களோட கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கலாம்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை எங்களுக்குள்ளே வருமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதை பற்றி, எனக்கு வந்து பேலன்சிங்கான பர்சன் லைஃப்பில் வருவாங்களா, நியூ லைஃப். ஒரு சிலர் இப்போ இருக்கிற பர்சனோடைய லைஃப் வந்து நல்ல சுமூகமாக இருக்குமா, அவர் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பேலன்சிங் சப்போர்ட் கொடுப்பாங்களா, அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் உங்களோட தாட், அந்த மாதிரி. ஓகேவா? இது கரெக்டுன்னா பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சொன்னது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை இன்கேஸ் அது நீங்கள் வேறு விதமான கேள்வியாக இருந்தால் அதை நீங்கள் வந்து இப்படி தான் இருந்திருக்கணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ரெசனேட் ஆகிடலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க எஸ்ன்னு சொல்லிவிட்டு. 75% இதுதான், இது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த கார்டு வழியாகவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா?
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும், இல்லை மற்ற கிளாஸஸ் நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.